ம். ஆ வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸாம்பிள் 2.49 3 + 1 + 1/3 + டாட் 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 இன்ஃபினிட்டி முடிவுறா என்ற தொடரின் கூடுதல் காண்க. இது வந்து என்ன செய்வாங்க? இங்கிலீஷ்ல வந்து இன்ஃபினிட்டி, தமிழ்ல வந்து முடிவுறா. இந்த சிம்பிள வந்து நீங்க பார்த்துக்கணும். ஓகேவாம்மா? முதல்ல தொடர் வரிசை 3 + 1 + 1/3 டாட் 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 ப்ளஸ் என்னது இன்ஃபினிட்டி. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இப்போ பெருக்கு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ வந்து 3 அப்படிதானம்மா? இதுதானம்மா ஃபஸ்ட் இருக்குது. அப்போ இது வந்து 3. அதுக்கு பிறகு பொது விகிதம். பொது விகிதம் அப்படின்னா பொது விகிதம் தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு முதல் உறுப்பு வந்து என்னது T1, ரெண்டாவது உறுப்பு என்னது T2, மூன்றாவது உறுப்பு என்னது T3. அப்போ ஆர் ஈக்குவல் டு T2/T1. அப்போ இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. ஸோ தட் இஸ் 1/3. ஆர் வந்து என்னது ஆர் ஈக்குவல் டு 1/3. இப்போ பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஃபார்முலா என்னது? இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போது எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து A/1 - ஆர். பார்த்திக்கலாமா? முடிவுறா இன்ஃபினிட்டி. இதுதான் என்னது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம தரோவாக படிச்சுக்கூடணும். சரி, ஓகேவாம்மா? இப்போ இதில் வந்து ஏயும் ஆரையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ வந்து என்னது 3, ஆர் வந்து என்னது 1/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3/1 - நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துருவோமா? ஸோ 3 கொண்டு இங்கே பண்ணால் 3 - 1. ஸோ தட் இஸ் 3/2/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 3 இன்ட்டு இது 3/2. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9/2. இங்கே டினாமினேட்டரில் இது பகுதியில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். 3 3 மல்டிப்ளை பண்ணால் 9, 1 ஸ்டார் 2 2. ஓகேவாம்மா? இது வந்து ரொம்ப நார்மலான சிம்பிளான ஃபார்முலா. ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி இருந்தால் என்னவா A/1 - ஆர். சப்போஸ் n இருந்துன்னு வைங்களேன், சில பெருக்கு தொடர் வரிசை n அப்படி இருந்தால் அதனுடைய ஃபார்முலா A ஈக்குவல் A SN ஈக்குவல் டு A இன்ட்டு R⁻n - 1 டிவைடட் பை R-1. அதாவது முடிவுறு. அதாவது என்னன்னு இருந்தால் என்ன சொன்னேன்? A இன்ட்டு R⁻n - 1 டிவைடட் பை R-1. முடிவுறான்னு பாருங்கள் இன்ஃபினிட்டி. அப்போ இது வந்து இந்த எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A/1 - ஆர். ஓகேவாம்மா? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இந்த லாஸ்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் வந்து முதல் உறுப்பு வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. முதல் உறுப்பு தட் இஸ் A ஈக்குவல் டு 3. பொது விகிதம் ஆர் வந்து என்னது? இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. ஸோ T2/T1 தட் இஸ் 1/3. இதை வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A/1 - ஆர். இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணச்சமே நமக்கு 9/2ன்னு சொல்லி வருது. ஓகேவாம்மா? இந்த பெருக்கு இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவாம்மா? முதல்ல இந்த 10th மேக்ஸில் நம்மளுடைய மேக்ஸ் ஆஸ்வத் அகாடமியில் கிட்டத்தட்ட நிறைய சம்ஸ் 10th மேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வரமா. நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.